நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரமா, மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கம்மா கிளம்பலாம். தேவயானி, நான் சொல்றதை கேட்டுட்டு போ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பிரேமானந்த் கல்யாணத்தை இன்னும் எதுக்குறானா? இந்த கல்யாணமே தப்புங்கிற போது அதை எதிர்க்க தானே செய்வாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் மாமா. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? உன் மூளை சரியா வேலை செய்தா இல்லையா? நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என் பேச்ச கேளு. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமா ஒரு தடவை யோசிச்சு பாரு. உனக்கே தெரியும் நீ என்ன பண்ண போறியோ அது தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. வேற வழியே இல்லை மாமா. இதை நான் பண்ணிதான் ஆகணும். பொண்டாட்டி கையில வச்சிருக்கிற மருதாணி என் பொண்டாட்டி மாதிரியே செவந்திருக்கனே. அப்படியா? ஆதித்யா, தயாரா தானே இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு போட்டி கொஞ்சம் பலமா தான் இருக்க போகுது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரோட கையில மருதாணி நல்லா செவந்திருக்குன்னு தான். அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. வேணா பாருங்க, என் பிரியா கையில வைக்க போற மருதாணி எல்லாரதை விட சிவக்க போகுது. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வித்யா, கிளம்புமா, சீக்கிரம் போகணும். சரி. அம்மா வாமா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயும் வரியா? நீ எங்க கூட வரக்கூடாது ஆதித்யா. ஆம்பளைங்க வரக்கூடாது, அதுதான் சடங்கு சம்பிரதாயம். புரிஞ்சுக்கோ. நீ இங்கே ஏறு. அம்மா அம்மா, அண்ணே, நீங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. அப்படியா? நான் போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அப்பதான் உன்னால இங்க டான்ஸ் ஆட முடியும்ல. அண்ணே போங்க அண்ணே. ஹலோ 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 ஆதித்யா, ஆதித்யா, எனக்கு ஒன்றும் கேட்கல. ஹலோ, ஒரு செகண்ட் இரு, ஒரே செகண்ட். ஹலோ, இப்ப சொல்லு. நான் எதுக்கு தெரியுமா இப்போ உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்? எங்க வீட்ல இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கேளு, உன் கையில இருக்கிற மருதாணி மத்தவங்க கையில இருக்கிற மருதாணியை விட நல்லா செவந்திருக்கணும். உனக்கு தெரியுமா, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உன்கிட்ட நேரா வந்து நேரா வந்து உன்னை கண்குளிர பார்க்கணும். நோவே ஆதித்யா, நீங்க வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இது மருதாணி வைக்கிற சடங்கு, ஆம்பளைங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால நீங்க வரக்கூடாது. வந்துட்டேனா? வந்தனா கேட்டோட திரும்பி போக வேண்டியதுதான். புரியுதா? அடங்க, நான் வரதான் போறேன், உன்னை சந்திக்க தான் போறேன். ஆதித்யா, நீங்க வந்தனா. ஆதித்யா, ஹலோ. சரி
சரியான பைத்தியம். அங்க பூ விழுந்திருக்கு பாரு, அதை போய் சரியா வை. அட. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நாங்க ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, நாங்க காலையில இருந்தே உங்களை வரவேற்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். குறை ஏதாவது இருந்தா நிச்சயமா சொல்லுங்க. பிரியா, வணக்கம் ஆண்டி. இருக்கட்டும். நல்லா இரு. நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, உங்களை நேர்ல பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுவேன், இவங்களுக்கு நீதான் நிச்சயம் பண்ண, அதே மாதிரி இவங்களை நீயே பிரிச்சிரு. ஒருவேளை அவங்க இன்னைக்கு இருந்திருந்தா உங்களை மாதிரி என்ன அன்பா பார்த்துப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ ஆண்டி. அக்கா, ஆதித்யாவோட ஃபோன் 2 கையிலும் மருதாணி இருக்கு. ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறீங்களா? ஓ, ஹலோ. நீ இந்த கிரீன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ ஒரு வேலை பண்ணு, கண்ணுல மை கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோ. யாராவது உன் மேல கண்ணு வச்சிட்டாங்கன்னா? ஆதித்யா, நீ இங்கேயா இருக்க? நீங்க எல்லாம் வரக்கூடாது. திரும்பி போயிடு. உனக்கு தெரியுமா, உனக்கு முரண்பாடான பிடிவாதக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்ல ஆதித்யா, இது மருதாணி வைக்கிற சடங்கு. இந்த சடங்குல ஆம்பளைங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. திரும்பி போயிடு ப்ளீஸ். அட போயிடுறேன் செல்லம். ஆனா ஒரு கண்டிஷன், இப்பவே எனக்கு ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம சின்ன உம்மா. உனக்கு என்ன பைத்தியம் ஆதித்யா? இங்க எல்லாரும் இருக்காங்க. கொடுக்க முடியாது? அப்ப விடு, நானும் இங்க இருந்து போறது இல்லையே. பிரியா, உன்னோட கவனம் எங்க இருக்கு? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதை நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. சரி ஆண்டி. ஆதித்யா, நான் போனை வச்சிடுறேன். பாய். ஆமா ஆமா, நீங்க சொல்றதா கரெக்ட் உத்ரா. பிரியா, நீ இந்த சடங்கை எல்லாம் எவ்வளவு அழகா நிறைவேற்றியோ அந்த அளவுக்கு உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். உன் மாமியார் வீட்டுல மத்தவங்களுக்கு நடந்த மாதிரியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படில இருக்கணும் ரிஷிகண்ணா. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட தலையெழுத்து என் மேல ரொம்பவே கருணை காட்டுது. நான் இன்னைக்கு உன் மனைவியோட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு நினைச்சேன். வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் சரிதானா? மொத்த பணமும் எப்போ என் கைக்கு வரும்? இதை பாரு, உன்னோட பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் 2-3 நாள்ல செக்கும் கைக்கு வந்து சேர்ந்துரும். முதல்ல நீ உன்னோட வாக்கு நிறைவேற்று, அப்புறம் நான் என்னோட வாக்கு நிறைவேற்றுறேன். நான் முத்ரா கிட்ட பேசுறதுக்காக முழுசா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த கல்யாண வேலைகளால தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவகிட்ட போய் பேசுறது? எந்த முகத்தோட பேசுவியோ தெரியாது, ஆனா நீ சொன்னபடி கொடுத்த வாக்கு நிறைவேற்றியே ஆகணும். இந்த இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை விட்டா உனக்கு ரோட்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம போயிடும், புரியுதா? அப்புறம் உனக்கு அந்த கோல்டு மெடல் இருக்குல்ல, அதை பொண்டாட்டியை விட அதிகமா நேசிக்கிற, அதையும் உங்ககிட்ட இருந்து பறிச்சிருவேன், தெரிஞ்சதா? இங்க பாருங்க சார், தேவைப்பட்ட என் உயிரை கூட எடுத்துக்கங்க. மறுபடியும் அந்த கோல்டு மெடலை பத்தி மட்டும் பேசாதீங்க. இப்போ உன்னோட எல்லா பொருட்களுக்கும் நான் தான் லீகலா உரிமையாளர். அப்படித்தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில உன்னோட ப்ராப்பர்ட்டி, உன்னோட பொருள், உன்னோட கோல்டு மெடல், இது எல்லாம் என்கிட்ட அடமானமா வச்சிருக்க. இதெல்லாம் பத்திரமா என்கிட்ட இருக்கணும்னு நீ நினைச்சா நீ கொடுத்த வாக்க சீக்கிரமா காப்பாத்து. எவ்வளவு சீக்கிரம் நீ அனுப்பி வைக்கிறியோ. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி என் வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். தேவைப்பட்ட அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போக நான் தயாரா இருக்கேன். ஆனா என் வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரு கிருஷ்ணவேணி, நான் கல்கட்டாவின் ராணி. என்ன தேடி தேடி வாணி, வந்து கூட்டிட்டு போனி தேனி. என் பேரு கிருஷ்ணவேணி, நான் கல்கட்டாவின் ராணி. என்ன தேடி தேடி வாணி, வந்து கூட்டிட்டு போனி தேனி. தக்கும் அவளோட கடந்த காலத்துல அவ கெட்டு போகாம இருக்கலாம், ஆனா அவ பேர் கெட்டு போச்சு. அப்படி பேர் கெட்டு போன ஒரு பொண்ணு என் வீட்டு மருமகளா ஆக முடியாது, புரிஞ்சுதா? ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அது நம்மளோட குடும்பத்துக்கே அழியாத களங்கமாயிடும். மக்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க, கிண்டலும் பண்ணுவாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது. இன்னையோட இந்த கல்யாண வேலைகளை நிறுத்துரு.
ஆதித்யா நீ இன்னுமா போகல? இல்ல. சரி உமா தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு ஐ லவ் யூ வந்து சொல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? அடங்கப்பா, மருதாணி சக்க போடுது. நான் ஒன்னு சொல்லிட்டா, இந்த மருதாணி உன்ன மாதிரியே செவக்க போகுது பார். விடு ஆதித்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம இப்படி சந்திக்கிறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரியா, என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன். உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நல்ல சகுனமா தான் தெரியுது. ஆதித்யா விடு, யாராவது வந்துட்டு போறாங்க. ஆதித்யா நம்ம மாட்டிக்க போறோம். ஆதித்யா விடு என்ன, என் ட்ரெஸ் மேல பட்ட மருதாணிய கழுவுறதுக்காக தான் நான் இங்க வந்தனே. ஆனா ஒண்ணு, நீ வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். விடு என்ன ஆதித்யா, விடு என்ன ப்ளீஸ். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இந்த இந்த துப்பட்டாவை நீ கொஞ்சம் வச்சுக்கோயேன். மருதாணி பட்டுடும். கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியல. பிரியா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா, ஐ லவ் யூ. பிரியா, அம்மா, இங்க பார் பிரியா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுமா. பிரியா, நான் உன்கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு நீ. பிரியா, இப்ப நான் உன்கிட்ட எந்த விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கனோ
அதை கேட்டா நீ நிச்சயம் அதிர்ச்சி அடைவ. ஆனா என்ன நம்பு பிரியா, நான் என்ன செஞ்சாலும் அது நிச்சயமா உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். பிரியா, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கல்யாணம் நடக்காது.